இந்த மாதிரி சில பொண்ணுங்க இருக்கனால தான் பல நல்ல பொண்ணுங்களோட வாழ்க்கையே கெட்டு போகுது, சீரழிஞ்சு போகுது. நான் இந்த பொண்ணை சொல்ல, சில பொண்ணுங்க இருக்காங்க இன்ஸ்டாகிராமில் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா பண்ணக்கூடாது தான் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வரும், லைக்ஸ் வரும், லைக்ஸ்க்காக என்ன வேணால் பண்ணுவாங்க. ஆனால் இதே தப்பை நம்ம பண்ணோம்னா நம்மளோட நிலைமை என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, ஏதோ ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வீடியோ எடுத்து தப்பாக மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி என்ன வேணால் பண்ண வைப்பான். அதுக்காக நம்ம அடிமையாகிடக்கூடாது. பொண்ணுங்களோட சுதந்திரம் வந்து பார்த்திங்கன்னா இது கிடையாது, வேறு இன்னும் நிறையா சுதந்திரம் இருக்குது. யாராச்சும் தப்பாக நடந்துக்கிட்டாங்கன்னா உடனே அட்டாக் பண்ணுங்கள், இல்லைனா போலீஸுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சில பொண்ணுங்களே தப்பாக தான் நடந்துக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பச்சையெல்லாம் டேட்டோ போடுறதெல்லாம் எந்தெந்த இடத்துல போடணும் ஒரு விவஸ்தை இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொண்ணுங்களாம் நம்ம திருத்த முடியாது. இந்த மாதிரி பொண்ணுங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சுதந்திரம் தரலாம், உரிமை தரலாம், ஆனால் இந்த அளவுக்குலாம் தரக்கூடாது. இந்த அளவுக்குலாம் தந்தால் பார்த்திங்கன்னா நம்ம பொண்ணுங்களோட நிலைமை எந்த அளவுக்கு போயிடணும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல விஷயம் எல்லா பொண்ணுங்களையும் சொல்ல இந்த மாதிரி தப்பாக